ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய் மக்களே, என்னோட சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை அமைக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு கேட்காம வீடியோ தேடி வரும். நான் சென்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே, அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கேட்காம வந்து நிற்கும். நீங்கள் டைம் இருக்கும்போது பார்க்கலாம், ரசிக்கலாம். மக்களே, இன்னைக்கு வந்துட்டு அண்ணன் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் சிறப்பான ஆட்சி அமையாது இருக்க என்ன பிளான் வேணாலும் மக்கள் பண்ணுவாங்க, ஆட்சியாளர்கள் பண்ணுவாங்க இருக்கிறவங்க. ஸோ அந்த விதத்தில் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே டேஞ்சரான கட்சி. ஊழல் பற்றியும் மக்கள் பற்றியும் கவலைப்படாத கட்சி. யார் எப்படின்னா போகட்டும், யார் எப்படின்னா போங்க, சோறு தின்னுங்க, தின்னகட்டி போங்க, யார் எப்படின்னா போங்க, ரோட்டில் படுத்துக்கோங்க, இல்லை பிளாட்ஃபார்மில் படுத்துக்கணும், இல்லைனா வீட்டில் படுத்துங்க, ஏசி போட்டுக்கும் போடாமல் போங்க, சொகுசான பங்களாவில் இருங்க, ஸோ எக்ஸட்ரா அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழுங்க, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழுவோம்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே டிஎம்கேவும் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மாற்றி 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 ஏடிஎம்கே டிஎம்கே தான் சொகுசாக வாழ்ந்தாங்க, இன்றைக்கும் சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இருந்து தான் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ஏடிஎம்கே பேடான ஒரு பிளானை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ எப்படியப்பட்ட ஒஸ்டான பிளான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ மக்களாகிய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் இல்லைன்னு சொல்லவில்லை, பட் என்னோட சார்பாக சொல்ல வரேன். ஸோ ஒரு நம்ம தமிழக முதல்வர் தாவக தலைவர் வந்துட்டு கஷ்டப்பட்டு சினிமாவில் கஷ்டப்பட்டு முன்னேறி, ஸோ அவர் வாழ்க்கையை உயர்த்தி என்னோட வாழ்க்கையை உயர்த்தின மக்களுக்கு நான் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அவரோட ஃபீல்டை விட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. மக்களோட மக்களால் இருந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு வந்திருக்காரு. அவர் ஜெயிச்சு சிஎம் ஆகிற சமயத்தில் சப்போர்ட் பண்ணாமல் அண்டர் கிரவுண்டில் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க ஏடிஎம்கே. ஸோ போட்டு உடைச்சிட்டாரு சிவி சண்முகம். இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம், பட்டு கெட்ட விஷயம்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா ஒரு கட்சியோட மீட்டிங்கில் என்ன பேசுகிறாங்கிறது வெளியில் சொல்கிறது ஒரு ஒரு கண்டிக்கத்தக்கது தான், நான் இல்லை சொல்ல. பட் அது வந்துட்டு அதை பேசும்போது இவங்க எல்லாமே கட்டுக்கோப்பாக இருப்பாங்களா இல்லையான்றது ஏடிஎம்கே நம்ம பொருளாளர் வந்துட்டு யோசிச்சிருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர் யோசிக்கல. கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. இவர் எப்படி பழி வாங்கிறதுக்காக செங்கோட்டையனை வெளியே அனுப்பிச்சாரு, ஓபிஎஸ் வெளியே அனுப்பிச்சாரு, சசிகலா உள்ள சேர்த்துக்கல, டிடிவி தினகரனை உள்ள சேர்த்துக்கல, எக்ஸட்ரா. இவர் எவ்வளோ துரோகம் பண்ணாரோ அந்த துரோகம் தான் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. இவர் எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு இவர் என்ன கழட்ட போறாங்க, என்ன ஆணி அடிக்க போறாரு. ஆணி அடிக்கிறது அங்கே வழியே இல்லை. ஆணி அடிச்சு எந்த போட்டோ நீ மாட்ட போற? ஆல்ரெடி எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா கூட இருக்கு. ஓன் போட்டா மாட்ட முடியுமா? அவங்க யூக்களுக்கு அவங்க வேற, ஜெயலலிதா வேற, எம்ஜிஆர் வேற. எம்ஜிஆர் நம்பர் 1, இன்னைக்கும் எம்ஜிஆர் நம்பர் 1. வந்த எம்ஜிஆர் ஆட்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லலாம், கண்டி ஜெயலலிதா ஆட்சி யாருமே சொல்லலை. வந்த காமராஜர் ஆட்சி வரணும், இல்லை அண்ணா ஆட்சி வரணும், இல்லைன்னா எம்ஜிஆர் ஆட்சி வரணும். இவங்க 3 பேர் தான், இல்லைன்னா கக்கன்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேர் ஆட்சி தான் வரணும். படித்தா சட்டம் அம்பேத்கர் மாதிரி படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ படிச்சிருக்காரு. அவரோட மாரி இன்னுமே இந்த காலத்தில் யாரும் படிக்கல. ஸோ அதனால எம்ஜிஆர் ஆட்சி மாதிரி தான் அண்ணா ஆட்சி இருக்குது. நம்ம இப்போ இருக்க தாவேக தலைவர் அவரோட ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியுமே அடுத்த எம்ஜிஆரை எல்லாமே பார்க்குறாங்க. சபாநாயகரும் அங்கே இருந்த ஜேசிடி பிரபாகரும் அங்கே இருந்தவர் தான். ஏடிஎம்கேலேருந்து தூக்கி வீசப்பட்டார். ஸோ உடனே அடைக்கலம் தேடி டிவிகேக்கு வந்துட்டார். செங்கோட்டையங்கிட்ட பேசி அதுக்கப்புறம் நேராக அடைக்கலம் வந்துட்டார். இன்னைக்கு அவர் அமைச்சர் எம்எல்ஏவாக இருக்காரு. உடனே இன்னைக்கு உயர்ந்த பதவி, சபாநாயகர் பதவி. அவ்வளோ பேர் பதவி சும்மாவா? அவரு பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் முதலமைச்சரே பேசணும். அந்த அளவுக்கு ஒரு ரூல்ஸ், வேற எதுவும் இல்லை. அந்த சட்டசபையில் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னால் மட்டும்தான் அவர் பேசுவார். ஸோ எல்லாருமே அவர் பேச வைக்க முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க சட்டசபையில். அந்த சட்டசபை பவர், ஸோ அந்த சபாநாயகர் என்ன சொல்கிறாரோ அது பிறகு அந்த எம்எல்ஏவும் கேட்பாங்க, சிஎம்மும் கேட்பாங்க, அவங்க இருப்பாங்க. ஸோ அந்த பதவிக்கு காரணமும் எடப்பாடின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வெளி தோற்றத்தை நேராக வந்துட்டு டிவிகேக்கு வந்தார், சப்போர்ட் கொடுத்தாங்க. இன்னைக்கு பவரில் ஜெயிச்சு நிற்கிறாரு. ஸோ 1000 லைட்டில் எம்எல்ஏவாக இருக்காரு. ஸோ வேறு விஷயம் இல்லையா. ஸோ இவங்க வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. ஏடிஎம்கே எவ்வளோ பேடாக ஆட் பண்ணி அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா ஒருத்தன் இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. டிவிகே ஜெயிச்சுட்டு மக்கள் ஆட்சி, மக்கள் வந்துட்டு பாதி பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ணாக்கு, பாதி பேர் சப்போர்ட் பண்ணிட்டு அவரால் ஆட்சி அமைக்க முடியல, திணறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்தது என்ன? கண்டிப்பாக விஜய் நான் தூங்கி இருக்க மாட்டார். மீட்டிங் தான் ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டார். இது வரைக்குமே பெருசாக தெரியல. சினிமாவில் காட்டும்போது அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பார். இப்போ சோர்ந்து போயிட்டார். சரியான தூக்கம் இல்லை, சாப்பிடல.
அப்புறம் மைண்டு சரியில்லை, டிப்ரெஷன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, என்னடா பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மைனாரிட்டிலே இருக்குது, மெஜாரிட்டி கிடைக்கலையே, ஸோ 118 சீட் இல்லையே. ஸோ அதனால் அவ்வளோ கன்ஃபியூஷன், இங்கிட்டும் அங்கிட்டும். ஆஃபீஸ் போகிறாரு, பனையூர் போகிறாரு, அவங்க ஆஃபீஸ் போகிறாரு, வீட்டுக்கு வராரு, உடனே இங்கே ஆளுநரை பார்க்குறாரு, 3 முறை சந்திச்சிட்டார், 2-3 முறை சந்திச்சிட்டார். அப்புறம் தான் சக்ஸஸே ஆகுது. அதுவும் அடுத்த டைம் போகும்போது ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க, மறுபடியும் கூப்பிடுறாங்க. மறுபடியும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு விசிக தலைவர் வரல, அவங்களோட எம்எல்ஏ வந்தார், மற்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட்டு, அந்த முஸ்லீம்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ பேப்பர் கூப்பிட்டு போனால் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் சப்போர்ட் தரோம் அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏடிஎம்கேலேருந்து ஒரு குரூப் சப்போர்ட் தர போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஆனால் அதை அடக்கி வச்சு பிளான் பண்ணி ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்து திருமாவளவன் வந்துட்டு நம்ம சிஎம் ஆக்கலாம், இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இல்லை முடியாது. டிஎம்கே ஏடிஎம்கே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒன்று சேர மாட்டாங்க, ஒன்று சேர்ந்தாலும் உருப்படாது. ஏன்னா ரெண்டுமே பழைய பெருச்சாளிங்க, பழைய முதலிங்க, ஊழல்வாதிங்க. இவங்க வந்து ஒன்றை கண்டிப்பாக செட் ஆகாது, இவங்க ஆட்சி பண்ண முடியாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். டிஎம்கே ஏடிஎம்கே வந்துட்டு கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க கூட்டணின்னு சொல்லிட்டு. இந்த சசிகலா முன்னாடி அம்மா கூட பேசியிருக்காங்க. நான் வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணின்னு சொல்லும் போது நான் நியூஸு காதலை கேட்டதும் என்ன எனக்கு தூக்கமே வரல, 4 நாளாக நான் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, சோறு சாப்பிடல அப்படின்றாங்க. அவர் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. அது உண்மை. டிஎம்கே ஏடிஎம்கே வந்து நேர் எதிரி, பரம எதிரி. ஸோ டிஎம்கே எதிர்த்து தான் எம்ஜிஆரே வந்து ஏடிஎம்கே கட்சி ஆரம்பித்தார். ஸோ மக்களுக்கு நல்லது பண்ணாமல் ஊழல் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுக்காக தான் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிரிஞ்சு உடஞ்சி ஏடிஎம்கே ஆரம்பித்தார். அப்படியேப்பட்ட கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணியில் நான் ஒன்றா சிஎம்மாக இருக்கேன், அகைநகர் சிவி சண்முகம், நான் ஒன்றா சிஎம்மாக இருக்கேன், நான் வந்து திருமாவளவனை விட மாட்டேன். இது வந்து ஜாதி வாரியாக பார்த்துக்கலாம், ஏற்றுக்கிறதா? இல்லை 2 எம்எல்ஏ வச்சுருக்காரு, அவர் சிஎம் ஆக்கும்போது நான் என்ன பண்ணுறது, நான் தான் சிஎம் அனுப்பேன், என் பின்னாடி 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவர் பின்னாடி 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இது வந்து ரொம்ப கெட்ட எண்ணம். அப்படி வந்து விஜயண்ணாக்கு பிரச்சனையாக முடிஞ்சிருக்கும். ஆனால் மக்கள் ஒத்துக்கின்னு இருக்க மாட்டாங்க. விஜயண்ணா தான் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை தவிர்த்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி வச்சு சப்போஸ் திருமாவளவன் சிஎம்ஓ இல்லை எடப்பாடி சிஎம்ஓ வந்திருந்தா கண்டிப்பாக ஆட்சி உருப்பட்டுருக்காது. ஆனாலும் அவர் திருமாவளவன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டார். அவரு நல்ல மனுஷன். ஒரு வார்த்தை சொன்னார், என்னன்னு, இருந்தால் திரு விஜய் தான் வந்து சிஎம்மா பொறுப்பேற்றுக்கிறோம், இது நம்ம தீர்ப்பு இல்லை, மக்களோட தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பை மதிக்கணும், அவங்க சொல்கிறது தான், அவர் சிஎம் ஆனாதான் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுப்பாங்க, மற்றும் யாரும் சிஎம் ஆனால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. இது வந்து அண்டர் கிரவுண்டில் மேட்டர் நடந்துட்டு இருக்கும்போதே பேட்டி கொடுக்குறாரு. நம்ம எல்லாமே பார்த்தோம், ஏன்னா இவர் இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா இன்னைக்கு விஷயம் தெரியுது, நேற்று தெரிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து சிவி சண்முகம் போட்டு உடைச்சிட்டார். எடப்பாடியோட பேட் திங்கிங் பற்றி நான் தான் சிஎம்மாக இருப்பேன், அதுக்காக தான் பாண்டிச்சேரி எல்லாமே போங்க, எடப்பாடி வருங்கள சிஎம், மேலெடுத்து உத்தரவு வந்துருச்சு, சிஎம் ஆக மேலெடுத்து உத்தரவு வந்து சிஎம் ஆக சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாரும் அமைச்சர் பதவி தரேன் எல்லாரையும் சொல்லிட்டார். ஆசை வார்த்தை கூறி இழுத்துட்டாரு நம்ம தாவேக தலைவர், எம்எல்ஏக்களை இழுத்துட்டாரு. என்ன பெரிய ஆசை வார்த்தை? அதான் சிவி சண்முகம் சொல்லுங்க, எல்லாருக்கும் பதவி ஆசை தான் இருக்குது, பதவி ஆசை இல்லாமல் என்ன பண்ண போகிறோம்? ஏன் அவர் மட்டும் என்ன சன்னியாசியை போட்டு வந்திருக்காரு, அவர் பதவி ஆசை இல்லையா? அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பதவி ஆசை இருக்கும், எல்லாமே யாருக்குமே இருக்காது. எத்தனை நாளைக்கு தான் தனி மனுஷன் அவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர், ஒரு சிஎம், ஒரு பிரதமர் ஆக வேண்டியது தான். எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அந்த ஆசை வந்து பணி செய்யறதுல இருக்கணும், மக்கள் தொண்டு செய்யறதுல இருக்கணும், கொள்ளடிக்கிறதுல இருக்கக்கூடாது. இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாருமே கொள்ளடிச்சு தான் பழக்கப்பட்டிருக்காங்க. ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், எல்லா கட்சிக்காரமே கொள்ளடிச்சு கோடிய ஊர் தலைவர், அடிமட்ட ஊர் தலைவர் வந்து நம்பர்ல இருந்து உயர்மட்ட அதிகாரி, எம்எல்ஏ, அமைச்சர் பதவியிலேருந்து சிஎம்லேருந்து எல்லாருமே கொள்ளடிச்சு, எவனுமே ஒழுங்குமொத்தம் கிடையாது இது வரைக்கும். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. சொத்து குவிப்பு வழக்கில் பல கேஸ் இருக்குது, பல கோடி ரூபாய் சேர்த்து வச்சுக்கிறாங்க கலைஞர் ஃபேமிலியில். ஸ்டாலினும் சேர்த்து வச்சு, அவர் சார்ந்த நேரு ஆகட்டும், எவனாகட்டும், பொன்முடி ஆகட்டும், எல்லாருமே எக்ஸட்ரா கோடிக்கணக்கில் தான் சொத்து வச்சுருக்காங்க. எல்லா எம்எல்ஏக்களுமே கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. எவனுமே இல்லை சொன்ன சிவி சண்முகம் சொன்ன மாதிரி அவன் பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு சத்தியம் பண்ண சொல்லி எவனும் பண்ண மாட்டான். சொல்கிறார்ல, முன்னாள் முதல்வரே உன் பையனை கூப்பிடுங்க, ஒரே ஒரு பையன், எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான், நான் கூப்பிட்றேன், என் பையன் மேலே சத்தியம் பண்ணுறேன், நீங்கள் சொல்லலை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் சிஎம் ஆகணும்னு சொல்லியிருக்காரு. டிஎம்கே சப்போர்ட்டாக நான் தான் சிஎம் ஆகணும்,
திருமாவளவன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பேட் திங்கு. அண்டர் கிரவுண்ட் அண்ணனுக்கு எதிராக வேலை பார்த்துருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு கூட்டணி வச்சிருக்காங்க. சிவி சண்முகம் சொன்னது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமே இருக்கு. பட் ரகசியமாக பேசினது பப்ளிக் போட்டு உடைக்கிறது ஒரு பேட் திங்கிங். இவரை வச்சு சொல்லுவாங்கல்ல, உன்னை வச்சு ஒரு கொலை கூட பண்ண முடியாது, நான் டக்குன்னு உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்றாங்கல்ல. ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஆட்கள் வச்சு ஒரு ரகசியம் பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் சொல்லுவாங்க, ஒரு ரகசியம் உன்னோட ரகசியம் எதிராளிக்கு தெரிஞ்சாலோ இல்லை உன் நண்பனுக்கு தெரிஞ்சாலோ நீ அவனுக்கு அடிமை. பர்சனல் விஷயம்ன்றது வந்து நண்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் தெரிய விடக்கூடாது. ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இப்போது பர்சனலாக பேசின விஷயம் மீட்டிங்கில் கூடி கூடி பேசினாங்க. பாண்டிச்சேரியில் பேசுகிறாங்க, ஏடிஎம்கே ஆஃபீஸ் பேசுகிறாங்க, இதே சுற்றி சுற்றி வந்துனே இருந்தாங்க. சரி பார்த்தா ஒன்றுமே இல்லை. அண்டர் கிரவுண்டில் பேடான நியூஸாக போயிருந்துக்கு அந்த பேட் நியூஸை நீ போட்டு உடைச்சிட்டாங்க. இது எந்த விஷயம் எந்த நல்லதுன்னு தெரில. இவங்க தான் வந்து நம்ம அண்ணன் கூட கூட்டணி வச்சுருக்காங்க, நம்ம சிஎம் கூட கூட்டணி வச்சுருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் அமைச்சர் பதவி பிரித்து தரப்படும். இதில் யாருக்கு டெப்டி சிஎம் பதவி தரப்போறான்றதுன்னு தெரியல. இது வரைக்கும் மர்மமும் இருக்கு. டெப்டி சிஎம் யார் ஆக போறான்னு ஒன்றும் பேசவே இல்லை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதோ ஒரு வழியில் அண்ணன் சக்ஸஸ் ஆகிட்டாரு. நல்ல வழியில் தான் போயிருக்காரு. நாங்கள் யாருமே குதிரை பேரல, நாங்கள் யாரும் கூப்பிட்டு பேசல. அவங்களாம் வந்து எங்கள் கூட பேசி சேர்றாங்க. ஸோ அது நல்ல விஷயம். அண்ணன் ஒத்துக்கினாரு. அண்ணன் அசைக்க முடியாது. நம்ம சிஎம் நம்ம தலைவருக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், 5 ஆண்டு தொடரணும், அடுத்த 5 ஆண்டு தொடரும், அடுத்த 5 ஆண்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னா ஒரு தூய்மையான ஆட்சி கொடுத்தா மட்டும்தானே முடியும். மக்களாட்சி தொடரட்டும், ஒரு தூய்மையான ஆட்சி தொடரட்டும். நிரந்தர சிஎம்மாக கண்டினியூ பண்ணுங்க. உசுரோட இருக்கிற வரைக்கும் நிரந்தர சிஎம் நீங்களாக தான் இருக்கணும். அடுத்த எம்ஜிஆர் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் உசுரோட இருக்கிற வரைக்கும் சிஎம்மாக தான் இருக்கார். நீங்களும் அப்படியே தொடருங்க. முடிஞ்சா இந்தியாவுக்கு பிரதமராக ட்ரை பண்ணுங்க. விஜயண்ணா ட்ரை பண்ணுங்க. நல்லாட்சி தொடரட்டும், மக்களாட்சி தொடரட்டும். நன்றி, வணக்கம்.